செய்திகள். நாளை நடைபெறும் பொது வேலைநிறுத்தத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்கக்கூடாது என்று தலைமை செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக தேர்வு செய்யப்பட்ட பொறியாளர்களுக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் வழங்கினார். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் அங்கன்வாடியில் 7783 காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் ஆனி மாத பௌர்ணமி கிரிவலம் மேற்கொள்வதற்கு உகந்த நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை பொது வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அரசு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விவகாரத்தில் கேட் கீப்பர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் விபத்து தொடர்பாக மன்னிப்பு கோரியது தெற்கு ரயில்வே. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் ஜூலை 18ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு 25% வரி விதிக்கப்படுவதாக அறிவித்த சில மணி நேரங்களில் மேலும் 12 நாடுகளுக்கு வரிகளை உயர்த்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு மகளிர் விடியல் பயண திட்டத்தின் கீழ் 11 புதிய பஸ் சேவையை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார். பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் சுவாமி கோவிலின் ஆனி பெருந்திருவிழாவின் தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடந்தது. சென்னையில் விமான நிலையத்தில் மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூனில் பயணிகள் விமானங்கள் வருகை புறப்பாடு குறைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் அன்புமணி அவர்களுக்கு எதிராக 25 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் உட்பட 19 வகை துணை மருத்துவ படிப்பிற்கு 99,876 பேர் விண்ணப்ப பதிவு செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 72,480 ரூபாயாகவும் 1 கிராம் 9,060 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 1 லட்சம் தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பத்தை நேற்று முதல் விநியோகம் செய்தனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 18ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார் செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைக்கான நாடாளுமன்ற விவகார குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக மேட்டுப்பாளையம் உதகை இடையே வருகின்ற 11ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு புதிதாக 4 உறுப்பினர்களை நியமித்து தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது. பிராட்வேயை பல்நோக்கு ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், போக்குவரத்து வளாகமாக மாற்றும் திட்டத்திற்கு 566 கோடியில் கட்டுமான பணிக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றார். மதுரை மாநகராட்சியில் அனைத்து மண்டல தலைவர்களும் ராஜினாமா செய்ய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யும், பெருமை சேர்க்கும் கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். சைபர் குற்றப்பிரிவு போலீசாரின் நடவடிக்கையின் மூலம் சென்னையில் கடந்த ஜூன் மாதத்தில் புகார்தாரர்கள் இழந்த 2,98,00,000 ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் சுமார் 5 லட்சம் பேர் வருகை தந்துள்ளனர் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பொன்னேரி இடையே பராமரிப்பு பணியின் காரணமாக ஜூலை 8, 10 ஆகிய தேதிகளில் 26 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஜூலை 11ஆம் தேதி தொழில் முனைவோருக்கான டெண்டர் வழிமுறை பயிற்சி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வீடு தேடி வரும் பாஸ்போர்ட் வாகனம் மூலம் இனி வீட்டிலிருந்தே பாஸ்போர்ட் விண்ணப்ப நடைமுறைகளை முடித்துக்கொள்ளும் புதிய திட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10 துறைகளின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர் ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் வருகையை ஒட்டி ஜூலை 9, 10 ஆகிய 2 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோரின் ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வர உள்ளது. ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு சென்ற இந்திய வீரர் சுபான்சி சுக்லா அவர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து பூமியை பார்க்கும் புகைப்படம் வெளியாகியுள்ளது.
மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 40,500 கன அடியிலிருந்து 28,000 கன அடியாக சரிந்துள்ளது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் 4 நாட்கள் திணை வகைகள் கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி நடைபெற உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சாலை மற்றும் மேம்பால பணிகளை மேற்கொள்ள 7,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது. தமிழகத்தில் விழுப்புரம், திருப்பூர், சேலம், தருமபுரி மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் 38 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 729 வீடுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டிற்கு முன் அனுமதி பெறாமல் போடப்பட்ட வீட்டுமனைகளுக்கு அனுமதி பெறுவதற்கான காலக்கெடுவை தமிழ்நாடு அரசு நீட்டித்துள்ளது. சுய சான்றிதழ் திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பயனாளிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். தருமபுரியில் 36 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். பிரிக்ஸ் அமைப்பை ஆதரித்தால் 10% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2025-26ஆம் கல்வியாண்டிற்கு 20% கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் செல்லியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 14 அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் காலி இடங்கள் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 12ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 15 ஆண்டுகளுக்கு பின் தமிழில் மந்திரங்கள் முழங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மகா குடமுழுக்கு நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். மேட்டுப்பாளையத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கான ஆன்லைன் கலந்தாய்வு தொடங்கியது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீடு, சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு தொடங்கியது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி அவர்களின் பிறந்தநாளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் புதிய செயலியை ஹோட்டல் உரிமையாளர்கள் தொடங்கினர். சென்னையில் மழைநீர் வடிகால் பணி காரணமாக பழைய வண்ணார்பேட்டை சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. ஊரகப் பகுதிகளில் 100 உயர்மட்ட பாலங்கள் அமைக்க 505 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை மறுசீரமைப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.